சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையர் எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையர் எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன்னுடல் உறுதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே நாங்கள் புதிய வாரத்தை ஆரம்பிக்கின்றோம். இந்த புதிய நாளிலே இறைவன் எங்களுக்கு தருகின்ற செய்தியாக, எங்களுடைய அயலவன் யார், எங்களுடைய உற்றார் உறவினர்களா, எங்களுடைய நண்பர்களா என்று பார்த்தால், எங்களுடைய அயலவர் என்பவர் எங்களுக்கு அடுத்திருப்பவர். யார் யார் தேவையில் இருக்கின்றார்களோ, யாருக்கு எங்களுடைய நேரம் தேவைப்படுகின்றதோ, யாருக்கு எங்களுடைய அன்பு எங்களுடைய அக்கறை தேவைப்படுகின்றதோ, அவர்களே எங்களுடைய அயலவர்களாக இருக்கின்றார் என்ற உண்மையை, என்ற செய்தியை இன்றைய நாளிலே இறைவன் எங்களுக்கு விட்டுச் செல்கின்றார். ஆகவே நாங்கள் இன்றைய நாளிலே மன்றாடுவோம். தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு தேடிச் செல்கின்ற மக்களாக, அமைதி தேடி அலைபவர்களுக்கு, அன்பு தேடி அலைபவர்களுக்கு நாங்கள் அன்பு கொடுக்கின்ற மக்களாக, அமைதி கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் மாற இன்று நாளிலே இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று மன்றாடிக்கொள்ளுவோம். இனமாக இந்த கிழமை முழுவதும் நாங்கள் முன்னெடுக்கின்ற திட்டங்கள், எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய தொழில் வாய்ப்புகள், எங்களுடைய கல்வி வாழ்க்கை அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்தவர்களாக இந்த பள்ளியிலே நாங்கள் பங்கு பெற்றுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க, அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஜோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். இறைவாக்கினர் ஜோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 17 நிறைவு பெற. அமித்தாயின் மகன் ஜோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர்
நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். ஜோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்பட இருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன் நின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகில் அடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள். கப்பலின் பளுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். ஜோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் அவரிடம் வந்து, என்ன இது, இப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே, எழுந்திரு, நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான். பிறகு கப்பலில் இருந்தவர்கள், நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு ஜோனாவின் பெயருக்கு விழுந்தது. ஏற்கனவே அவர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது சொல், இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது, உன் வேலை என்ன, எங்கிருந்து வருகின்றாய், உன் நாடு எது, உன் இனம் எது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார். மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகி கொண்டிருந்ததால் அவர்கள் ஜோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள், உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார்கள். ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை. ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகி கொண்டே இருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதருடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம், குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுளத்திற்கேற்ப இவ்வாறு செய்கின்றீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் ஜோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து ஜோனாவை விழுங்கிற்று. ஜோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஜோனா நூல் அதிகாரம் 2 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பதிலாக, பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன்.
நீரென் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலைதிரையெல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. என் மீது புரண்டு கடந்து சென்றன. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்க போகிறேன்? இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்க போகிறேன் என்று சொல்லி கொண்டேன். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். என் உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்த போது ஆண்டவரே உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரை நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றூராய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு
இம்மூவரில் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சாட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளே, யார் என் அயலவர்? இந்த கேள்வியை நாங்களும் அடிக்கடி கேட்போம். நான் யாருக்கு உதவி செய்ய வேண்டும்? நான் செய்கின்ற உதவி வீணாக போய்விடுமா அல்லது எனக்கு திருப்பி கிடைக்குமா என்ற கேள்வி எங்களுடைய மனதிலே அன்றாடம் அழுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எல்லாவற்றால் எனக்கே இந்த தேவையில்லாத வேலை, நான் வேலை செய்ய போய், நான் உதவி செய்ய போய் நானே குழிக்குள் விழுந்து விடுவேனா என்ற கேள்வியும் எங்களுடைய மனதிலே எழுகின்ற கேள்விகளாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகள், என்ற நாளிலே ஆண்டவர் இயேசு மிக அழகாக எங்களுக்கு இந்த உவமையை கூறி செல்கின்றார். யார் எங்களுடைய அயலவர்? எங்களுடைய சொந்த இனமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வேற்றினத்தவர், பிரசாதிக்காரர் யாராக இருந்தாலும் சரி, அயலவர் யார் என்றால் தேவையில் இருப்போர். அவர்தான் எங்களுடைய அயலவராக இருக்கின்றார். தேவையில் இருக்கின்ற அனைவருமே எங்களுடைய அயலவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய முதலாம் வாசத்திலே நாங்கள் பார்க்கலாம், ஜோனாவினுடைய கதை எங்களுக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது. இறைவனுடைய பணியை ஆற்ற ஆண்டவர் ஜோனாவை அழைக்கின்றார். ஆனால் ஜோனா பயத்தினாலே அந்த பணியை விட்டு ஓடி ஒளிகின்றார். அவ்வாறு ஒளிகின்ற போது ஆண்டவர் இயேசு அவரை திமிங்கலத்தின் வாயிலாக, கடல் கொந்தளிப்பின் வாயிலாக அழைக்கின்றார். இறைவன் எங்களை அழைக்கின்ற போது, இறைவன் எங்களுக்கொன்ற ஒரு பணியை தருகின்ற போது நாங்கள் அந்த பணியை செய்யாமல் ஓடினால் இறைவன் எங்களை அழைத்தே தீருவார். அது கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், எங்களுடைய கஷ்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் இறைவனுடைய பணியை செய்ய வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். இந்த இறைவனுடைய பணி என்ன? அன்று ஜோனா இந்த நினிவே மக்களை பார்த்து பயந்து ஓடினான். ஏனென்றால் இவர்கள் என்னுடைய இனத்தவர்கள் அல்ல, நான் வழிபடுகின்ற தெய்வத்தை வழிபடுகின்ற மக்கள் அல்ல, இவர்கள் பாவத்தின் மக்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், நான் போனால் என்னையும் கொள்ளுவார்கள் என்று பயத்தினாலே அந்த ஜோனா நினிவே மக்களை விட்டு ஓடினார். ஆனால் ஆண்டவர் அவ்வாறு செய்யவில்லை. நீ அங்கேதான் செல்ல வேண்டும், நினிவே மக்கள் மனமாற்றத்துக்காக நான் உன்னை அழைக்கின்றேன், நான் உன்னை கருவியாக பயன்படுத்துகிறேன், நீ போ என்று ஜோனாவை அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளே, அதை அழைப்பான் என்று எங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த இறைவனுடைய இரக்கம் தேவையோ, யார் யாரெல்லாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் தேவையிலே இருக்கின்றார்களோ, கண்ணீரிலே, கவலையிலே, கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ, அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யாராக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. மாறாக அங்கே தேவை இருக்கின்றது, அங்கே நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். புனித அகுஸ்தினார் மிக அழகாக கூறுவார், யாருக்காவது தண்ணீர் தேவைப்பட்டால் நீ தண்ணி கொடுக்காது, மாறாக நீயே அந்த நீராக மாறி அவங்களுடைய தாகத்தை தீரென்று புனித அகுஸ்தினார் மிக அழகாக கூறுவார். அது அன்றைய நாளில் எங்களுக்கும் பாடமாக இருக்கின்றது. எங்களுடைய தேவையில் இருக்கின்ற மக்களை நாங்கள் தேடிச் செல்லுவோம், அவர்களுடைய தேவைகளுடைய பதிலாகவே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளுவோம். அவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் இறைவனுக்காக செய்கின்றோம் என்று இறைவனிடம் எங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு நாங்கள் செல்லுவோம். இறைவனுடைய அமைதியை பறைசாற்றுகின்ற கருவிகளாக, இறைவனுடைய அன்பை எடுத்து செல்லுகின்ற மக்களாக, கவலைகளை போக்குகின்ற மக்களாக, கண்ணீரை துளைக்கின்ற மக்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம். இறைவன் எங்களுக்கு ஆறுதல் அளித்து அன்பு செய்வாராக. ஆமேன். நல்ல ஆயனாம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை உம் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவே இறைவா, நாம் எம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொண்டு வாழவும், அவர்களின் தேவைகளில் உடனிருக்கவும்,
பிறரின் துன்பங்களை எங்கள் துன்பங்கள் போல் ஏற்று வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசு நாம் இறைவா, நீர் மக்களை நீதியோடும் இரக்கத்தோடும் வழிநடத்தியது போல நாமும் பிறரின் தவறுகளை கண்டு குறை கூறாமல் நீதியோடும் இரக்கத்தோடும் வாழ தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தேவனை இறைவா, நோயினாலும் துன்பங்களினாலும் அவதிப்படுகின்ற மக்களை கண்ணோக்கி பாரும். நீர் அவர்களின் துன்பத்தில் ஆறுதலாக இருந்து நோய்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். தாங்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த வாரத்தில் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என மன்றாடுவோம். நோயில் இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், முதுமையில் இருப்பவர்கள், பல்வேறுபட்ட தேவையில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் இறைவன் பாதம் ஒப்படைத்து மன்றாடுவோம். இறைவன் தாமே அவர்களுக்கு நல்ல ஆறுதலையும் சுகத்தையும் மன வலிமையையும் உடலுள்ள நலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடி கொள்வோம். அன்பு மெல்லம் என்ற இந்த ஆண்டு வரை உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றிங்கே வந்திருக்கின்றோம். ஆண்டு வரை தொலைக்காட்சி வழியாக நேம் வழியாக நாங்கள் உம்முடைய இந்த உன்னதமான கல்வாரி பள்ளியை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரலும். எங்களுடைய தேவைகளை நீரை பொருட்படுத்தலும். ஆண்டவரை நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக எப்போதும் ஆள தேவையில் இருக்கின்ற மக்களை தேடிச் செல்கின்ற மக்களாக, அல்லலுறுகின்ற மக்களுக்கு, கண்ணீரில் இருக்கின்ற மக்களுக்கு வழிகாட்டியாக, துணையாளர்களாக, அமைதியாக நாங்கள் மாற எங்களுக்கு அருள் கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம்.
உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பை நிறைவே பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அமரவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ளெல்லாம் இறைவான், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்வனமாக. அவர் பாடுபடவுளம் கலந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவாவின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டவை எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் மொய்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமூலின் உழைற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துதர்கள், இவ்விலும் கூர்ந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் அருளை உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. அயலவர்களை நாங்கள் அன்பு செய்கின்ற மக்களாக மாற இறைவன் கேட்டுத்தந்த சபத்தை துணிவுடன் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாகினார் உன் நல்ல இயேசு. எந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போதும் அஞ்சிடேன். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே சோகம் வாழ்ந்து ஒளிவே பாவம் தோய்ந்த நெஞ்சிலே இறைவன் அருள் வேண்டும். கலங்காதே என்று கண்ணீர் துடைத்து புது வாழ்வு என
உம்மில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் தொழில்துறைகளையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் கல்வி வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், அமைதியில் வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. தாயே அம்மை பாதுகாரும் பேயின் மாயைகளை தீரும் பாயார துதிக்கு மம போயாத நட்பாக்கியம் தாரும். வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.